சிவாஜி சாருக்கு அப்போ வந்து 15,000 20,000 சம்பளம், எம்ஜிஆர் சாருக்கு 25,000 சம்பளம். அன்னைக்கு தாத்தாங்க ஒரு படத்துக்கு 1,00,000 ரூபா சம்பளம். இந்த கதை நானும் கேள்விப்பட்டேன். ஒரு டைம்ல வந்து KP சுந்தராம்பாள் வந்து ஔவையார் படத்துக்காக 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்ததான நடிப்பேன்னு சொன்னதாகவும் அப்போ வந்து கொடுத்துட்டாங்க. உடனே MR ராதையா தான் அவங்க 1,00,000 மாப்பினா 1,01,000 ரூபாய் கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்கலாம் கேள்விப்பட்டேன். அது உள்ள உண்மை. அது காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக சிங்கர் தானே. ஆமாம், ஷீஸ் நாட் an artist. ஒரு சிங்கருக்கு 1,00,000 கொடுக்கும்போது நடிகனுக்கு ஏன் தரக்கூடாது? 1,00,000 எவ்வளோ பெரிய காசு. அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. இவர் வந்தாவே இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஹை ரேட்டட் இதுதான் இவர். அப்புறம் காலங்கள் மாற மாற சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ரேட் ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு பீரியட் வரைக்கும் தாத்தா தான். ராதா இல்லாத படம் சாதான்ட்டாங்களே எழுதிட்டாங்க. ஹீரோ டேட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணும் தாத்தா டேட்ஸுக்கு. MR ராதையா அவரோட மனைவிகள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் மாதிரி ஒரு நினைவு மாதிரி கட்டினாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க தாத்தா வந்து அவர் நாடகத்தில் ஒரு லேடி லவ் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலத்தில் பக்கத்தில் சரி சரி ஒரு சுடுகாடு இருக்கு. அங்கே வந்து பிரேமா பெத்தா. அவங்க பிரேமா பெத்தான்னு சொல்லிட்டு பிரேமா பிருந்தா பெத்தா பெத்தா பெத்தான்னு கூப்பிடுவோம் நாங்கள். ஓகே, பெரியமான மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எங்கள் பாட்டியோட சின்னவங்க தான். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட 2 செகண்ட் அவங்க வச்சுக்கேன். எங்கள் பாட்டிக்கும் சின்ன பாட்டிக்கும் நடுவில் இவங்க ராஜுன்னு அவங்களுக்கு பையன் தான். ராஜ் சித்தப்பா இறந்துறது கோவிலில். ராதாரவி சாருக்கு முன்னாடி. ஆமாம், அவருக்கு புரியுது. அப்போது நாத்துப்பாளையத்தில் ஒரு பெரிய தூண் வச்சு மணிமண்டபம் கட்டினார். சின்ன ஒரு ஸ்தூபா மாதிரி தான், ஞாபகம் சின்னமாக கட்டினார். உன்னை ஜீட் நாயுடு கேட்டாதான், ஏன்னா முட்டான மாதிரி பொம்பளைக்கு போய் கட்டியிருக்க. அதாவது பதில் சொன்னார், தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகானே முட்டாள்னா நானும் முட்டாள் தான். ரைட்டு தானே? ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பிடிச்சிருக்கு அவங்கள, இல்லை விரும்பி இருக்காருல்ல. இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்குள்ள மனைவிகளுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருதான்னு கூட தெரியல, பசங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டைலாம் வந்து இருக்குமா? எங்க அப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லவே இல்லை. யூஸ்வலாக நடக்கிற பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்று சாவிடும். அது வீட்டு வீடு வாசப்படி தானேப்பா. இதெல்லாம் யாரும் பிரிஞ்சதில்லை. ஓகே ஓகே, எல்லாம் அப்படியே கோயிங் ஃபைன். எல்லாரும் வீட்டுக்கு நல்லது கெட்டது போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு. ஓகே ஓகே, உங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஓகே, உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படும் போது இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் அப்பா கூடயோ உங்கள் அப்பா கூடயோ இல்லை தாத்தா கூடயோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது இல்லையாமே? எடுத்ததே கிடையாதுப்பா. ஏன் அந்த டைமில் இல்லையா? இல்லை, எனக்கு என்னன்னா அவங்க அருமை எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தாத்தாவோட அருமையும் எங்கள் அப்பாவோட அருமையும் எனக்கு தெரியல. எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு 18-19 வயசு தானே. அவங்க அருமை தெரியல. அப்புறம் நான் எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் நடிகனாகி சினிமாவில் வந்தவொன்னு தான், ஐயோ இவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்கண்ணா அப்படின்னு லேட்டாக அதை ரியலைஸ் பண்ணேன். தாத்தா இறந்து ஒரு 5 வருஷத்துலேயே அப்பா இருந்துட்டார்ல? ஆமாம், 79 தாத்தா சார். 84. எதனால் அப்பா ரொம்ப ஒரு 40s தான் இருந்துட்டார்? 47. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பையன், எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபேமிலியெல்லாம்? எங்கள் அம்மா தான் நான் பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க சார் எத்தனை பேர்? 4 பேர். நான் பெரியவன், அடுத்து பெரிய தங்கச்சி, அடுத்து ஒரு தங்கச்சி, அடுத்து கடைசியாக தம்பி. ஓகே ஓகே ஓகே.